ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஃபேஸ்புக்கில் நமக்கு வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே ஃபேக் ஐடிஸ். நம்ம ஒரு பெய்டு கால்ஸ் கொடுக்குற மாதிரியோ ப்ரீமியம் குரூப்ஸோ எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. என்னோட பிக்சரை யூஸ் பண்ணியே உங்களுக்கு ரிக்வெஸ்ட் வரும். அதை நம்ப வேண்டாம், கண்டிப்பாக கொடுக்காதீங்க. நம்மளோட ஃபேஸ்புக் ஐடிஸ் வெரிஃபைடு. ஸோ அதனால அந்த ப்ளூ டிக் மார்க் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூ டிக் மார்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. ஆனால் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஓகே, மார்க்கெட் நமக்கு நிஃப்டி அப்படிங்கிறது 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் நமக்கு என்ன மாற முடிஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிஃப்டியோட ஸ்பாட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட ஸ்பாட் 25,764 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லோ 25,726. ஓப்பனுக்கும் லோவுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 புள்ளி. ஓப்பன் டு ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட். அப்போ மார்க்கெட் ஒரு 175 பாயிண்ட்ஸ் நமக்கு ஹைக்கும் லோவுக்கும் நமக்கு ரேஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இது நிஃப்டியோட ஃபியூச்சர். நிஃப்டி ஃபியூச்சர் நமக்கு என்ன ரேட்ல ட்ரேடு நடக்கிறாங்க, என்ன ரேட்டு க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு மந்த்லி ஃபியூச்சர் தெரிஞ்சிடும். இந்த நிஃப்டி ஸ்பாட் மற்றும் ஃபியூச்சர் இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம ஓரளவுக்கு மார்க்கெட்டை யூகிக்க முடியும். இப்போ இந்த ஸ்பாட்டுக்கும் இந்த ஃபியூச்சருக்கும் உண்டான தொலைவை நம்ம ரெண்டு வகையில் பிரிப்பாங்க. ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கு பெயர் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மறைமுகமாக நமக்கு டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட் 25,815, 25,815. ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 25,882. அப்போ இதற்கும் உண்டான தொலைவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 புள்ளிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அப்படின்னா, அப்போ இந்த 70 புள்ளிகள் ஸ்பாட்டை விட அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால இது மறைமுகமா டிமாண்ட் இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்ல வராங்க. அப்போ டிமாண்ட் இருக்கிற பொருள் என்ன ஆகணும்? ஒரு பொருளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு, அப்ப தேவை இருக்குன்னு அர்த்தம். அப்ப தேவை இருக்கிற பொருள் என்ன ஆகணும் அப்படின்னா விலை உயர வேண்டும். விலைங்கிறது நமக்கு பிரைஸ், அதாவது பிரீமியம் எப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைஸ் என்ன ஆகணும்? மேல போகணும். அப்ப இதோட இன்டென்ட், அப்போ விலை டிமாண்ட் இருக்கிற பொருள் விலை உயர்றதுக்கு தான் ட்ரை பண்ணணுமே தவிர விலை வீழ்ச்சிக்கு முயற்சி செய்யக்கூடாது. அப்ப விலை வீழ்ச்சிக்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னா இங்க நமக்கு செல்லர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ் டாமினேட் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப கால் செல்லர் டாமினேட் பண்ணா, அதாவது டிமாண்ட் இருக்கிற பொருள் மார்க்கெட் மேல போகணும். அப்ப அதுக்குள்ள கால் செல்லர் இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் மேல போகாது, கீழே போறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இவங்க எவ்வளவு தூரம் கீழே போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு எங்க சப்போர்ட் எடுக்கிறாங்களோ அந்த இடம் ஒரு வெர்டிக்கல் ஏற்றம் கிடைக்கும். இது எதனால கிடைக்குது அப்படின்னா, நமக்கு கால் செல்லர் சும்மா செல் பண்ணிட்டு மட்டும் இருக்க முடியாது. அப்போ அதுக்கு ப்ரீமியம் கம்மியாகும். அப்போ அந்த ப்ரீமியம் கம்மியாகும் போது அதற்கு மார்க்கெட் கீழே போகுதுன்னா அப்போ புட் செல்லர் என்ன ஆகணும்? பயப்படணும். அப்போ அந்த புட் செல்லர் பயப்படுறாங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா கீழே போகும். அப்போ புட் செல்லர் பயப்படாம இருக்கிற இடம், மார்க்கெட்டுக்கு கரெக்டான ஒரு சப்போர்ட் இடத்துல கால் செல்லர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய தன்மை வரும். அப்ப இந்த மாதிரி ப்ராஃபிட் அவங்க புக் பண்ணாங்கன்னா அந்த இடம் ஒரு வெர்டிகல் ஏற்றம் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி மார்க்கெட்ல இருக்கும்போது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க இதெல்லாம் ஒரு டீடைல்டா எழுதிட்டு வாங்க. ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் எதெல்லாம் கேப் அதிகமா இருக்கோ அந்த பொருள் அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன நடக்குது, ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, நிப்டியா இருந்தாலும் சரி, பேங்க் நிப்டியா இருந்தாலும் சரி, என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாயிருக்கலாம். இப்போ கிரிக்கெட்ல ஒரு 2020 கேம் ஆட போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட இன்டென்ட் 2020 கேமே ஒரு ஷார்ட் டைம். அப்ப என்னன்னா அடிச்சு ஆடணும். அப்போ பேட்ஸ்மேன் கேமா இருக்கும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் இறங்கினா அவர் பால் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அதாவது அதிரடியா ஆடிட்டே இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதை விட்டு நான் 2-3 ஓவர் நான் மேட்சை நான் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரோக் பண்ண மாட்டாங்க. ஸோ அது போல
இந்த இடம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் அதிகமா இருக்கும்போது எல்லாத்தோட நினைப்பு, அதாவது எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் மேல போகும்ட்டு. ஆனா கால் செல்லர் இருந்தாங்கன்னா மேல போகாது. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்னன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் நடப்பாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ட்ரேட் நடப்பாங்க, எஸ்டர்டே ஹைக்கு மேல ட்ரேட் நடக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது கால் செல்லர் டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம எளிதாக புரிஞ்சுக்கலாம். அப்போ கால் செல்லர் டாமினேட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஸ்லோவா என்ன பண்ணும் அப்படின்னா மார்க்கெட் கீழே போக ஆரம்பித்து விடும். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஓகே, அப்போ இந்த டிசம்பர் 30க்கு ஃபியூச்சர் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்போ ஆப்ஷன்ஸ் பிரீமியம் ஒர்க் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் 30 ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான். ஆனா நம்ம ட்ரேடு நீங்க வீக்லி எக்ஸ்பைரி ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ நமக்கு இப்போ வீக்லி எக்ஸ்பைரின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு டிசம்பர் 23 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த டிசம்பர் 3 எக்ஸ்பைரிக்கு கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர் இருக்கணுமே. அப்ப அந்த ஃபியூச்சர் இல்லையே, கண்ணுக்கு தெரியலையே. அப்ப இது ஆர்டிபிஷியல் நம்ம எப்படி கணக்கீடு பண்றது? அப்ப ஆப்ஷன் பிரீமியமே ஆப்ஷன் கிரீக்ஸ்ங்கிற ஒரு வேல்யூக்குள்ள வச்சிருக்காங்களே, அப்ப இது எப்படி பாக்குறது அப்படிங்கிறது தான் நம்ம டெய்லி பார்த்துட்டு வரோம். அப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரோட ஃபார்முலாஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேம் ஸ்ட்ரைக் எடுத்துக்க சொல்லிடுறாங்க. சேம் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்துட்டு எடுத்துக்க சொல்றாங்க. இதுல கண்டிஷன் கால் ஆப்ஷனோட விலை ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நம்ம இந்த சேம் ஸ்ட்ரைக்கோட அந்த டிஃபரன்ஸை ஆட் பண்ணணும். இதே செகண்ட் கண்டிஷன்ஸ் புட் ஆப்ஷனோட விலை ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா சேம் ஸ்ட்ரைக்கோட அந்த டிஃபரன்ஸை மைனஸ் பண்ணணும். இதுதான் லாஜிக்கா கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், நமக்கு சேம் ஸ்ட்ரைக் இருக்கும்போது இந்த காலோட வேல்யூ புட்டோட வேல்யூ சமமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்துட்டு வர்றோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நேற்றைய தினத்தோட பேஸ்டு நம்ம எடுக்கும்போது நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ்ல எந்த ஸ்ட்ரைக்குக்கு டிஃபரன்ஸ் கம்மியா இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அது 25,850 தான் இருந்தாங்க. இங்க பாருங்க 110 ரூபாய் 120 ரூபாய். அப்ப புட் ஆப்ஷன் விலை ஜாஸ்தியா கால் ஆப்ஷனோட விலை ஜாஸ்தியா? அப்ப கால் ஆப்ஷனோட விலை ஜாஸ்தி. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சேம் ஸ்ட்ரைக்கோட அந்த டிஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10 ரூபாய். அப்போ நம்ம எந்த ஸ்ட்ரைக்கு எடுத்திருக்கிறோம்? 25,850க்கு எடுத்திருக்கோம். அப்ப 25,850 பிளஸ் 10 அப்ப எவ்வளவு ஆச்சு? 25,860 அப்படின்னு டேட்டா கிடைச்சாச்சு. ஸோ இதுதான் சிந்தட்டிக் ஃபியூச்சர். அப்ப நேத்து ஸ்பாட் எங்க இருந்தது? 25,815. இங்க 3 பாயிண்ட் கழிச்சு அப்ப 25,818. அப்ப என்ன அர்த்தம், நமக்கு கிட்டத்தட்ட 42 புள்ளிகள் பிரீமியத்துல இருந்தது. சரி, இது ஒரு மையமா நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? எல்லா ஸ்ட்ரைக்குமே இப்படித்தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்க செக் பண்ணணுமா இல்லையா? செக் பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப 25,800 இங்க பாருங்க, கால் ஆப்ஷனோட விலை புட் ஆப்ஷனோட விலை 88,75 148. அப்ப கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ்? 60 பாயிண்ட் வந்துடுது. அப்ப எவ்வளோ? 25,860. ஏன்னா 60 பாயிண்ட் கால் ஆப்ஷனோட விலை ஜாஸ்தி. ஓகே, இது 25,900 போய் பார்க்கலாம். இதுல வந்து புட் ஆப்ஷனோட விலை ஜாஸ்தி. அப்ப என்ன பண்ணணும், டிஃபரன்ஸை மைனஸ் பண்ணணும். எவ்வளவு டிஃபரண்ட் இருக்கு? 40. அப்போ 25,860. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, எல்லாமே ஒரு சக்கரத்தோட மையமா வச்சு, அப்போ அதுதான் நம்ம வந்துட்டு பேஸ் பண்ணி, அப்போ ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷனுடைய பிரீமியம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயம் கிடைச்சாச்சு. அப்ப இதுல இருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்ப 25,860 இந்த 110 அண்ட் இது இருக்குங்களா? இப்ப இங்க பாருங்க, புட் ஆப்ஷனோட விலை பாருங்க 110 ரூபாயா தான் இருக்காங்க. இப்ப லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் எவ்வளோ? நமக்கு வெறும் 1 ரூபாய் இறங்கி இருக்காங்களா? இந்த இடத்துல கால் ஆப்ஷனோட வேல்யூ பாருங்க 120, இதை 95 ஆக்கிட்டாங்க. அப்போ இங்க என்ன நமக்கு தெரியுது, புட் ஆப்ஷனுடைய பிரைஸ இன்க்ரீஸ் பண்ணல, கால் ஆப்ஷனுடைய பிரீமியத்தை டிக்ரீஸ் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 15 பாயிண்ட்னா நமக்கு 25,835 மாத்திட்டாங்க. அப்போ மார்க்கெட் இறங்கி இருக்கு. அப்போ புட் ஆப்ஷனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கணுமா?
அப்போ புட் ஆப்ஷனுடைய வேல்யூ இங்க இன்க்ரீஸ் ஆகணும்ட்டு இங்க கொடுக்கல. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இது யாருக்கு சாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, கால் ஆப்ஷனுடைய செல்லருக்கு இது பிரீமியம் கரைஞ்சிருக்கு. அப்ப அவங்களுக்கு ஓகே ஜாலி. அப்ப புட் ஆப்ஷனுடைய பிரீமியம் ஏறல. அப்ப இது நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்றாங்க? அப்போ நாளைய தினம் நமக்கு பிரீமியம் வந்துட்டு யார் அதிகமா குறையறாங்களோ அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். சப்போஸ் அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் மார்க்கெட்டும் ஓப்பனுக்கு மேல ஓப்பனுக்கு கீழேங்கிற ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு மொமெண்டம் அதை பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல கால் செல்லர் வந்து என்னவா இருக்காங்க, அவங்களுக்கு பிரீமியம் இன்னும் ரிடியூஸ் தான் ஆயிருக்கு. ஆனா புட் செல்லருக்கு அவங்களுக்கு மார்க்கெட் இறங்கி இருந்தாலும் அப்ப அவங்களுக்கு லாஸ் வந்து பெருசா இல்ல. அப்போ பை பண்ணவங்களுக்கு பெருசா கொடுக்கவும் இல்லை அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. அப்போ மேக்சிமம் கால் ஆப்ஷன்ஸ் நமக்கு நாளைக்கு டைரக்ஷன்ஸ்ல ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல சஸ்டெயின் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா கால் ஆப்ஷன்ஸ் நாளைக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் புட் செல்லர் பேனிக் சிச்சுவேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா மார்க்கெட் இறங்கக்கூடிய வாய்ப்பும் வரலாம். இப்போ இந்த டிகே நடந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாமே நம்ம இம்பாக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு சிந்தெட்டிக் ஃபியூச்சர் இதை வந்து நம்ம அழகா நம்ம வந்துட்டு கணக்கீடா உங்களுக்கு கொடுத்ததை கிராஃபா நம்ம ட்ரேடிங் வியூல வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இதோட ஆக்சஸ் வந்துட்டு நமக்கு பெய்டு மெம்பர்ஷிப் யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஆக்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீங்க பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நேற்றைய டேட்டாஸை வச்சு நம்ம கொடுத்துருந்தோம். 25,850 புட்டோட லோ 75. அப்போ நம்ம அதை மைனஸ் பண்ணி 25,775 நம்ம போட்டிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் கரெக்டாக அங்கே தான் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே வராங்க. இது காமன் ஏரியா, இது ஒரு பேரல் ஏரியா. அதே மாதிரி கால் ஆப்ஷனுடைய லோ 101, நமக்கு 950, அதை தாண்டல. அப்போ இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா 25,850 புட்டோட லோ, நேற்று லோ வந்துட்டு 75. அப்போ 25,775 காலோட காலோட லோ வந்து 100 ரூபாய். அப்போ 26,950. அப்போ மார்க்கெட் வந்துட்டு எஸ்டர்டே காலோடைய லோ ரேஞ்சும் சரி புட்டோட லோ ரேஞ்சுக்கும் இன்பிட்வீன்ல மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கறத இன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாங்கிற மாதிரி மார்க்கெட் அங்கேயே வந்து க்ளோஸும் ஆயிட்டாங்க. அப்போ 25,850. ஸோ இது பேஸ் பண்ணி நீங்க இதெல்லாம் லெவல்ஸ் உங்களுக்கு பார்க்கறக்கு இதெல்லாமே வந்துட்டு நம்ம மேனுவலாக நான் போட்ட கோடு, ஆனால் உங்களுக்கு லெவல்ஸில் வந்துடும். இது அப்படியே நமக்கு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடம் இது வந்து கால் புட்டோட நேற்றைய ஹை லோ, நேற்றைய லோவை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய ஹையை நமக்கு இம்பேக்ட் பண்ணி போகவே இல்லை. இப்போ நேற்றைய லோ அப்படின்னு 75 எடுத்தா புட் ஆப்ஷனுடைய லோ. அப்போ புட் ஆப்ஷனுடைய லோவை இன்னைக்கு கால் புட் ரெண்டு பேருமே அதை சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதாவது புட் ஆப்ஷனுடைய 25,850 புட்டோட லோவை ரெண்டு பேர், ஆனா 25,850 காலுடைய ஹைக்கு ரெண்டு பேருமே போகல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே நமக்கு வந்து ஒரு 160க்குள்ள ஹை வச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டோட இம்பாக்ட் ஜோனை நம்ம இவங்க கிரியேட் பண்றாங்க. அடுத்தது போட்டியாளர்கள். ஏன்னா நம்ம 25,850 எடுத்துட்டோம். இந்த 850ஓட அர்த்தம் என்ன அப்படின்னா இதுக்கு பெயர் வந்து 0 பாயிண்ட். அதனாலதான் இது ஏடிஎம்னு சொல்றோம். இந்த 0 பாயிண்ட்ல இருக்கிறதுலயே டைம் வேல்யூ அதிகமா இருக்கிற ஸ்ட்ரைக். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துல 25,850 இந்த எக்ஸ்பைரிக்குள்ள யாராச்சும் ஒருத்தர் நான் ஐடிஎம்மா மாறுறேன், நான் உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு காலும் புட்டும் சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில யார் வெற்றியாளர் அப்படின்னு முடிவு பண்றதுதான் எக்ஸ்பைரி. அப்ப எக்ஸ்பைரியில 25,850 மார்க்கெட் முடியுது. இந்த எக்ஸ்பைரி இப்படியே முடியுது அப்படின்னா இதோட வேல்யூ இப்ப வந்துட்டு 0. ரெண்டு பேருமே 0. எக்ஸ்பைரி இப்படி இருந்தா, இதே இடத்துல எக்ஸ்பைரி இருந்தா, அப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ 25,850 புட்டுக்கு 66 ரூபாய் அப்படிங்கிற ஒரு லோவை கொடுத்துட்டாங்க. அப்போ லோ அப்படிங்கிறது டிமாண்ட் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க லோ 66 வேணும் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணணும், 25,784 அப்படிங்கிற இடத்துல நிக்கணும். கால் வந்து 70 ரூபா வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், 25,920க்கு மேல இருக்கணும்.
அப்ப இதற்கு மேல இருக்கும்போது ஒரு இம்பாக்ட் ஏற்படும். அதனால இந்த 2 ரேட்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப 25,850 இந்த டைரக்ஷனுக்குள்ள நீங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மார்க்கெட் நாளைக்கு 25,850க்கு மேல இருக்கிறாங்களா, கீழ இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். 2 பேர்த்தோட கையுமே நியர் பை 160 அப்படினால 25,700ம் 26,000ம் ஒரு ரேஞ்சா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்ப மார்க்கெட் இதுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப இதை கடந்து செல்லும் போதுதான் மார்க்கெட்ல ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால இந்த இடம் 25,850 மிட்டா வச்சு நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்போ டெய்லியுமே எழுதிட்டு வாங்கன்னு சொன்னேன். செவ்வாய்க்கிழமை 25,900. அப்ப அதோட டேட்டாஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல நடந்த டேட்டாஸ் வேணும். நேற்று வந்துட்டு 25,850, இன்னைக்கும் 25,850 தான். அப்ப நேற்றைய டேட்டா படி நமக்கு காமன் ஏடிஎம் 105 இருந்தாங்க, சாரி 115 இருந்தாங்க. இன்னைக்கு என்னவா மாறி இருக்காங்கன்னா 102 மாறி இருக்காங்க. அப்போ இதுக்கு பெயர் தான் டிகே. இது அருணாச்சல திரைப்படத்துல நமக்கு என்ன சொல்லுவோம், 30 நாள் 30 கோடிங்கிற மாதிரி ஏடிஎம் இருக்கிறவங்க எக்ஸ்பைரியில் ஏடிஎம் வந்து 0வா ஆகணும். அப்ப இந்த 102 அப்படிங்கறதுனால 25,850, 25,750, 25,950. ஸோ இதற்குள்ள மார்க்கெட் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கணும். இது எல்லாமே நம்ம ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட டேட்டாஸ். அடுத்து ஆக்டிவ் கான்ட்ராக்டை நம்ம மாற்றணும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 25,800 டு 25,900 அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. அடுத்தது இது வந்து ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாக கொடுத்துருக்காங்க. 25,800 புட், 25,900 கால், 25,800 கால், 26,000 கால் கொடுத்துருக்காங்க. இப்போ அதிகமான ப்ரீமியம் வந்து நமக்கு கால் ஆப்ஷன் சைடு கரைஞ்சிருக்கு. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்ல இவங்க போட்டியாளராக பார்க்கும்போது மார்க்கெட் 25,850க்கு மேலே இருந்து கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மார்க்கெட்டை ஒரு 26,000 மட்டும் கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது வந்து ஆனால் மார்க்கெட் 25,850க்கு கீழே வர்த்தகமாயிட்டு 800 புட்டை நமக்கு வந்துட்டு ஃபேவர் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் 25,700 மட்டும் கொண்டு வரலாம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பண்ணுவாங்க. அதனால தான் ரேஞ்ச் நம்ம பிடிச்சிட்டோம். 25,700 டு 26,000க்குள்ள நம்ம இம்பேக்ட் பண்ணுறோம். இது அடுத்தது ஆப்ஷன் செயின் நம்ம பார்க்கும்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பிரீமியத்தோட மதிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இம்ப்ளைடு வாலிட்டி கிட்டத்தட்ட 8 அந்த மாதிரி 9 அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு லைட் இம்பேலன்ஸ்டு காமிக்கிறாங்க. ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ணலாம். இந்த நிஃப்டி ஒர்க் ஆகிறதே கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ். அப்போ நிஃப்டி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்கும் இல்லாமல் சமமாக வெயிட்டேஜ் இருக்காங்க. அப்போ இதே ஒருத்தர் கையில் பேலன்ஸ்டாக மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அந்த சைடு டைரக்ஷன் மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே உன்னிப்பாக நீங்கள் பார்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு உண்டான கட்டண பயிற்சி நம்ம கிட்ட இருக்கு. அது டிசம்பர் 27ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே பில்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தா நம்ம வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் இல்லை, அதே மாதிரி சார்ட் இருக்காது. ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் மார்க்கெட் எப்படி இயங்குது அப்படிங்கிற அப்சர்வேஷன் நம்ம கொடுப்போம். நீங்க உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பங்கேற்கலாம். இல்லை என்றால் தவிர்த்து விடுங்கள். ஏன்னா இங்க வந்துட்டு ஒரு மார்க்கெட்ல எப்படி ட்ரேடு பண்ணணும் அப்படிங்கிற சொல்லித்தரக்கு இங்க இல்ல. மார்க்கெட்ல எப்படி நடக்குது அப்படிங்கிற உங்களுக்கு சொல்லித்தரக்கு தான் இங்க. அதனால வந்து ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண நினைக்கிறவங்க பங்கேற்கலாம். மற்றவர்கள் தவிர்த்து விடுங்கள். முடிந்த அளவு நீங்க ஆப்ஷன் ட்ரேடர், பையர் அண்ட் செல்லர் 2 வகையிலும் ஸ்டாக் நிஃப்டி 2லயுமே எல்லாத்துலயுமே ஆல்ரவுண்டரா இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.